வணக்கம், இது உங்கள் ஜாப் 360 தமிழ். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க. இது எதுக்காக ஹோல்ட் பண்ணியிருக்காங்க? ஏன்னா வந்து நமக்கு சொன்ன மாதிரி February 18லேருந்து 20க்குள்ளேயும் நமக்கு வந்து ரிசல்ட் வந்திருக்கணும். ஆனாலுமே வந்து ஹோல்டில் தான் இருக்குது ரிசல்ட்டு. ஏன்னு இதை பார்த்தோன்னா, நிறைய கேஸ் வந்து இந்த பிசி எக்ஸாமுக்குமே வந்து கேஸ் வந்து ஃபைல் ஆகிருக்கு. என்னென்னு பார்த்தோன்னா, ஒரு சில கொஷின்ஸ், அதாவது ஒரு 5 கொஷின்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த கொஷின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கரெக்ட் இல்லை, அப்படி இல்லைன்னா வந்து எல்லாருக்குமே மார்க் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு இப்போ வந்து நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு. ஆல்ரெடி இன்னொரு கேஸுமே டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஓடிட்டுருக்கு. ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டில் வந்து சரியாக எங்களுக்கு வந்து மெஷர் பண்ணலை. ஆல்ரெடி எஸ்எஸ்சிஜிடி எக்ஸாம் நாங்கள் கிளியர் பண்ணி அதுலேயுமே நாங்கள் நல்லா ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்லாம் பண்ணின எங்களை டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமில் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க. அது கூடவே போன வருஷம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட்டில் ஹைட்லாம் கரெக்டாக இருந்தது, பட் இந்த வருஷம் டிஸ்குவாலிஃபை பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் கேஸ் போயிட்டுருக்கு. இப்போது நமக்கு அந்த 5 கொஷினை வந்து சேலஞ்ச் பண்ணியிருந்தாங்கல்ல, அந்த இதுக்கு நமக்கு நேற்று வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த 5 கொஷின் என்னெல்லாம், அதுக்கு வந்து எந்த கொஷினுக்கு ஃபுல் மார்க் கொடுத்துருக்காங்க, எந்த கொஷினுக்கு வந்து யாருக்கெல்லாம் மார்க் கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே பார்க்கலாம். ஆல்ரெடி நான் இதில் சொன்ன மாதிரி ஒரு 5 கொஷினுக்கு வந்து மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் எல்லாருக்கும் கிடைக்கிற மார்க்குன்னு பார்த்தோன்னா ஒரு 3 கொஷினுக்கான மார்க் வந்து எல்லாருக்குமே வந்து காமனாக எக்ஸாம் எழுத போன எல்லாருக்குமே கிடைக்கும். அதை தான் இந்த நியூஸ் பேப்பரில் கொடுத்துருக்காங்க. சர்ச்சைக்குரிய 3 கேள்விகளுக்கு மதிப்பெண் வழங்க கோர்ட் உத்தரவுன்னு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 5 கேள்வி வந்து அவங்க கேட்டிருந்தாங்க. 5 கொஷின்ஸ்க்கு வந்து மார்க் கேட்டிருந்தாங்க. அதில் 3 கொஷின்ஸ்க்கு வந்து அட்டன் பண்ண எல்லாருக்குமே மார்க்கு. நீங்கள் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணால் மட்டும் போதும், நீங்கள் ABCD எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலும் எல்லாருக்குமே மார்க்குன்னு கொடுத்துருக்காங்க. மற்ற 2 கொஷின்ஸ்க்கு வந்து ஒவ்வொன்று கொடுத்துருக்காங்க. இந்த கொஷனுக்கு வந்து சில பேருக்கு தான் மார்க் கொடுக்கணும், அல்லது இந்த கொஷனுக்கான ஆப்ஷன் கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி பேலன்ஸ் இருக்க அந்த 2 கொஷின்ஸ்க்குமே வந்து சொல்லியிருக்காங்க. அது யார் யாருக்கு வந்து கொடுத்துருக்காங்க, அது என்ன கொஷின் அப்படின்ற எல்லா டீட்டெயிலுமே இதில் பார்க்கலாம். இப்போ அந்த 5 கொஷின் என்ன, அந்த ஜட்ஜ்மெண்ட்டோட PDF உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. நான் டெலகிராம் சேனலில் வந்து ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை டவுன்லோட் பண்ணி இதுக்கான ஜட்ஜ்மெண்ட்டை வந்து நீங்கள் ரீட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். இந்த ஜட்ஜ்மெண்ட் PDF வந்து டோட்டலாக வந்து ஒரு 15 பேஜஸ் இருக்குது. இதில் நமக்கு என்ன இம்பார்ட்டண்டான பேஜ், அதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத மட்டும் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்படி இல்லை, ஜட்ஜ்மெண்ட் PDF வந்து ஃபுல்லாக ஃபஸ்ட் பேஜில் வந்து 15th பேஜ் வரைக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கூட நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் அதுக்குமே தனியாக வீடியோ மேக் பண்ணுறேன். இப்போ நமக்கு இம்பார்ட்டண்டான பாயிண்ட்ஸ் மட்டும் இதில் பார்க்கலாம். இதுதான் வந்து அந்த PDF. இந்த PDFல வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருக்காங்க, தமிழரசன் நான் வந்து சதீஷ், இவங்க 2 தான் வந்து வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி 5 கொஷினையும் சேலஞ்ச் பண்ணி எங்களுக்கு இந்த 5 கொஷினையும் மார்க் வேணும் அப்படின்றத சொல்லியிருந்தது இவங்க தான். இப்போ அந்த 5 கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா 6, 7, 13, 31, 52 இது எல்லாமே வந்து புக்லெட் நமக்கு வந்து சீரீஸில் A சீரீஸ் இருக்குல்ல, அந்த A சீரீஸில் 6, 7, 13, 52 இந்த 5 கொஷினுக்கு தான் நமக்கு இப்போ வந்து மார்க் தந்திருக்காங்க. இப்போ அதில் ஃபஸ்ட்டு கொஷின், அதாவது 6வது கொஷின், புக்லெட் சீரிஸ் 7 6வது கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, தாவர பகுதி இலையின் புறத்தோலின் மேல்புறம் கியூட்டிக்கல், அந்த கியூட்டிக்கல் கொஷினுக்கு வந்து கேட்டிருந்தாங்க. அந்த கியூட்டிக்கல் கொஷினுக்கு நமக்கு ஆன்சர் வந்து A கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லை, நீங்கள் ABCD இதில் எந்த ஆப்ஷன் போட்டிருந்தாலுமே உங்களுக்கு இந்த கியூட்டிக்கல் கொஷினுக்கு மார்க் வரும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு கொஷின், புக்லெட் சீரிஸ் A சீரீஸில் 6வது கொஷினாக இருக்கும். இந்த 6வது கொஷினுக்கு எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே மார்க் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த கொஷின்லேருந்து நமக்கு 1 மார்க் கிடச்சிருமா? லாஸ்ட்டாக கட் ஆஃபோட பார்டர் மார்க்கில் இருந்தவங்களுக்கு இந்த 1 மார்க் கிடச்சதுன்னா கட் ஆஃப் வரும் அப்படின்றவங்களுக்குலாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்த்தோன்னா, அதே புக்லெட் சீரிஸ் Aல வந்து 7th கொஷின். இந்த 7th கொஷினை பொறுத்தளவுக்கு 1 மார்க் கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து இது எல்லாருக்குமே கிடைக்காது. கோர்ட்டில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ், அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. இதுலேயுமே கொடுத்துட்டாங்க. இந்த கொஷினுக்கு வந்து மார்க் தருவோம், ஆனால் வந்து யாரெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ, இந்த கொஷினுக்காக அக்யூஸ் பண்ணியிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும்தான் வந்து இந்த கொஷினுக்கான மார்க் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கொஷினுக்கு மார்க் கொடுக்கறதுனால கட் ஆஃபில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்க போகிறது இல்லை. கேஸ் ஃபைல் பண்ணியிருக்கவங்களுக்கு மட்டும் தான் இந்த கொஷினில் மார்க் கிடைக்க போகுது. நெக்ஸ்ட்டு 13வது கொஷின் பார்க்கலாம். 13வது கொஷினை பொறுத்தளவுக்கு என்ன கொஷின் பார்த்தோன்னா, இந்தியா மற்றும் பாகிஸ்தானுக்கு இடையான அமைதி ஒப்பந்தம் இருக்குல்ல, அதை பற்றின கொஷின். இதுக்குமே வந்து எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே இப்போ ஆன்சர் வந்து பீன்னா நீங்கள் ABCD இதில் எந்த ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தாலுமே உங்களுக்கு மார்க் கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண எல்லாருக்குமே வந்து இந்த கொஷினுக்கு மார்க்கு. ஸோ இதோட 2வது கொஷின் வந்து எல்லாருக்குமே மார்க் கொடுக்க போகிறாங்க. 6வது கொஷின் அண்ட் வந்து 13வது கொஷின் இதை பொறுத்தளவுக்கு அட்டன் பண்ண எல்லாருக்குமே மார்க்குன்னு சொல்லிட்டாங்க. இப்போ 2 மார்க் வந்து கட் ஆஃபில் பெரிய வேலை பார்க்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக ஒவ்வொரு மார்க்கும் 0.5 மார்க்கு கூட கட் ஆஃபில் நமக்கு வந்து பெரிய ரோல் ப்ளே பண்ணும். ஸோ இப்போ 2 மார்க் நமக்கு எக்ஸ்ட்ரா ஆகிட்டு அப்படிங்கும்போது நிறைய பேர் பார்டரில் இருந்த நிறைய பேர் கட் ஆஃபில் உள்ளே வந்துடுவாங்க.
இப்போ 4வதாக எந்த கொஷனுக்கு மார்க் தர போகிறாங்கன்னு பார்த்தோன்னா 31வது கொஷின். அதாவது புக்லெட் சீரிஸ் 31ல் இருக்கிற அந்த ஒளியின் திசைவேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் ஆல்ஃபா கதிர்களா பீட்டா கதிர்களான்னு கேட்டிருக்காங்கல்ல, இதுக்கு ஆன்சர் வந்து காமா கதிர்கள்னு கொடுத்துருக்காங்க. பட் வந்து இதுக்கு வந்து எக்ஸ் கதிர்களும் ஆன்சர் வரதுனால இதுவுமே யாரெல்லாம் அட்டன் பண்ணியிருக்கீங்க இப்போ இதுக்கான ஆன்சர் சியாக இருக்கிற பட்சத்தில் ஏபிசிடி இதில் எந்த ஆப்ஷன் நீங்கள் போட்டிருந்தாலுமே எல்லாருக்குமே மார்க்கு. ஸோ இதோட 3வது மார்க் ஆட் ஆயிடுச்சு. நான் அப்போதே சொன்ன மாதிரி தான் 2 மார்க்னாலே கட் ஆஃப் ஃபுல்லாக வரும்போது இது 3வது மார்க் வந்து ஆட் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் 5வதாக எந்த கொஸ்டினுக்கு மார்க் தர போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 52வது கொஸ்டின். இந்த 52வது கொஸ்டினை பொறுத்தளவுக்கு நமக்கு ஆப்ஷன் சி தான் வந்து ஃபைனல் ஆன்சர் கீ கொடுத்துருந்தாங்க. இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 52வது கொஸ்டினுக்கு மட்டும் யாரெல்லாம் ஆப்ஷன் சி செலக்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் மார்க் தர போகிறாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும். 5 கொஸ்டின் அவங்க கொடுத்துருந்தாலும் அவங்க சொன்னது என்னவோ 3 கொஸ்டினுக்கு தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே, அதாவது கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே, எக்ஸாம் எழுதின கேண்டிடேட்ஸ் எல்லாருக்குமே வந்து மார்க் தரது டோட்டலாக வந்து ஒரு 3 கொஷின் தான். ஒரு கொஷின் வந்து யாரெல்லாம் கேஸ் அப்பீல் பண்ணாங்களோ அவங்களுக்கும், லாஸ்ட்டாக இருக்க கொஷினில் வந்து சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணவங்களுக்கு மட்டும்தான். அப்படின்றதுனால இந்த 2 கொஷினும் கழிஞ்சிரும். பேலன்ஸ் இருக்க 3 கொஷினும் தான் வந்து எல்லாருக்குமே மார்க் தர போகிறாங்க. இப்போனா நான் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணல, இந்த கொஷினுக்கு வந்து எல்லாருக்கும் மார்க் தருவாங்க, இந்த கொஷினை வந்து அப்பீல் பண்ணவங்க கேஸ் அப்பீல் பண்ணவங்களுக்கு தான் மார்க் தருவாங்க அப்படின்றதெல்லாம் சொன்னல, அதை தான் இங்கே இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணால் கூட நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை போய்ட்டு ரீட் பண்ணி பாருங்கள். உட்காந்து பொறுமையாக டவுன்லோட் பண்ணி என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 4 பாயிண்ட்டுமே, இந்த 5 பாயிண்ட்டுமே நான் சொன்ன ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கான பாயிண்ட் தான். அந்த 5 கொஸ்டினையுமே வந்து அவங்க பாயிண்ட் படி கொடுத்துருக்காங்க. இந்த 5 பாயிண்ட்ஸுமே வந்து தனித்தனியாக வந்து தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணது நமக்கு கிடச்சிருக்கு. அதையுமே நான் வந்து இந்த வீடியோவில் லாஸ்ட்டாக அட்டாச் பண்ணுறேன். அதை தெளிவாக ரீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்போ இந்த ஜட்மெண்ட்டில் நமக்கு இந்த 5 பாயிண்ட்டை தவிர்த்துட்டு 6வது ஒரு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, 6வது சீரியல் நம்பர் போட்டு. அது என்ன அப்படின்றது, அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா அதை பார்த்தா தான் நமக்கு ரிசல்ட் தரப்போகிறாங்களா ஃபிசிக்கல் தரப்போகிறாங்களா அப்படின்றது நமக்கே லைட்டாக வந்து புரிகிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த 6வது பாயிண்ட் என்னென்னு பார்த்தோன்னா, த ரெஸ்பாண்டட் ஆர் டைரக்டட் டு அண்ட் வந்து பப்ளிஷ் அ ஃப்ரெஷ் செலெக்ஷன் லிஸ்ட். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான லைன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதை மாதிரி மார்க்கெல்லாம் அந்த 3 மார்க்கு ப்ளஸ் அந்த 2 மார்க் யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அதெல்லாம் கொடுத்து புதுசாக ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட்டை வந்து ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் ரிசல்ட் கேன்சல் ஆகுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் வந்து அது எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணிவிட்டு அடுத்து நீங்கள் சட்டப்படி வந்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ணுவீங்களோ, ரிசல்ட்டுக்கு அப்புறம் ஃபிசிக்கலுக்கு அப்புறம் மெடிக்கல் இதெல்லாம் பண்ணுவீங்களா, இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லைன்னால தான் ஃப்ரெஷ் ரிசல்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு கோர்ட்டோட ஜட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. இதனால் நமக்கு ரிசல்ட் கேன்சல் ஆகுமா ஆகாதா எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. கண்டிப்பாக ரிசல்ட் வந்து புதுசாக தருவாங்க. பட் பழசாக யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகிருக்கீங்க அவங்களெல்லாம் கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா வந்து எக்ஸ்ட்ரா மார்க் ஆட் ஆகும்போது ஆல்ரெடி செலக்ட் ஆன உங்களுக்குமே மார்க் ஆட் ஆக தான் போகுது. இப்போ ஒருத்தங்க கட் ஆஃப் எடுத்து இப்போ 60க்கு மேலே எடுத்து கட் ஆஃபில் வச்சுருக்கீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 3 மார்க் ஆட் ஆக போகுது. ஏன்னா நீங்களுமே எக்ஸாம் எழுதி தான் அன்றைக்கி எக்ஸாம் அட்டன் பண்ணி தான் நீங்கள் கட் ஆஃபில் வந்திருப்பீங்க. ஸோ ஆல்ரெடி யாரெல்லாம் கட் ஆஃபில் செலக்ட் ஆகி ஃபிசிக்கல் முடிச்சிருக்கீங்களோ உங்களுக்கும் இந்த 3 மார்க் ஆட் ஆக போகிறதுனால நீங்கள் செலக்ட் ஆகிருக்கவங்க ஃபிசிக்கலுக்கு செலக்ட் ஆகி ஃபிசிக்கல்லாம் பண்ணவங்க யாருமே வந்து இதுக்காக பேனிக் ஆகிடாதீங்க. இந்த 3 மார்க்கான வந்து இந்த ஃப்ரெஷ்ஷாக ரிசல்ட் ரிலீஸ் பண்ண போகிறாங்களே, இது யாருக்கு யூஸ் ஆகும், யாருக்கு வந்து இம்பேக்ட் கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, பார்டரில் கட் ஆஃபில் செலக்ட் ஆகாமல் போயிருப்பாங்கல்ல, 1 மார்க் 2 மார்க் 1.5 மார்க் இதிலலாம் செலக்ட் ஆகாமல் போயிருப்பாங்கல்ல, அவங்களுக்கு தான் ஒரு இம்பேக்டை வந்து க்ரியேட் பண்ணும். அதாவது அவங்க ரிட்டனுமே கட் ஆஃப்குள்ளே போகிற மாதிரி ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும். அப்படி இல்லை அப்படின்ற பட்சத்தில் டிஎன்யூஎஸ்ஆர்பி என்ன செய்வாங்கன்னா கட் ஆஃபை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இதை மாதிரி ஏதாவது ஒன்று தான் நடக்க போகுது. ஆனால் என்ன நடக்க போகுதுன்னு தெளிவாக தெரியல. இது வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து இதை மாதிரி பண்ணலாம். ஆனால் ஜட்மெண்ட்டில் நமக்கு வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி எதுவுமே அவங்க சொல்லலை. ஏன்னா கட் ஆஃப் அப்படின்ற ஒன்றை வந்து முடிவு பண்ணுறது யாருன்னு பார்த்தோன்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி தான். அது எவ்வளோ வைக்கிறாங்க, எவ்வளோ வச்சாலும் டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் அது இருக்குது. அதை பற்றி யாருமே வந்து எந்த கொஷினும் ரைஸ் பண்ண முடியாது. கோர்ட்டை பொறுத்தளவுக்கு இந்த 5 கொஷனுக்கு வந்து மார்க்கு கொடுங்க அப்படின்றத மட்டும் தான் வந்து ஜட்மெண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது கூடவே வந்து ஃப்ரெஷ்ஷான ரிசல்ட் வந்து ரிலீஸ் பண்ணுங்கள், அதுக்கு அடுத்தடுத்த ப்ராசஸ்லாம் நீங்கள் தான் வந்து ரெடி பண்ணணும், நீங்களே வந்து பார்த்துக்கோங்க அப்படின்றத கொடுத்துட்டாங்க. இனிமேல் டிஎன்யூஎஸ்ஆர்பி கையில் தான் இருக்குது. ரிசல்ட் வந்து எப்படி தரப்போகிறாங்க, அப்படி இல்லைனா வந்து கட் ஆஃப் இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்களா, இல்லை நமக்கு வந்து ஃபிசிக்கல் வந்து தனியாக இப்போ செலக்ட் ஆகுறவங்களாம் இந்த 3 மார்க்கு கொடுத்து யாரெல்லாம் செலக்ட் ஆகுறவங்களோ அவங்களுக்குலாம் தனி ஃபிசிக்கல் வைக்க போகிறாங்களா, அல்லது வந்து எல்லாருக்குமே வந்து ஃபிசிக்கல் கண்டக்ட் பண்ண போகிறாங்களா, எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் இனிமேல் முடிவு பண்ணணும். மோஸ்ட்லி வந்து எல்லாருக்குமே வந்து ரிட்டன் ஃபிசிக்கல் வைக்கிறது வந்து சாத்தியமில்லாத வேலை தான். அதனால் வந்து தனியாக மேபி இப்போ ரிட்டன் கட் ஆஃப்குள்ளே யாராவது வந்தாங்கன்னா இந்த 3 மார்க்னால மோரோவர் வந்து அந்த 5 மார்க்னால
யாராவது உள்ளே வர்றாங்க, கட் ஆஃபில் உள்ளே வர்றாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்களுக்கு மட்டும் தனியாகவும் ஃபிசிக்கல் வைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அப்படி வச்சு அவங்கள வந்து மொத்தமாக எல்லாருக்குடைய ஓவரால் ரிசல்ட்டில் வந்து அவங்களோட ரிசல்ட்டையும் தரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இனிமேல் எல்லா அப்டேட்டுமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி சைட்லேருந்து தான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ அடுத்தடுத்த அப்டேட் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பற்றி அடுத்தடுத்த அப்டேட் ஏதாவது வந்துச்சுன்னா நான் கண்டிப்பாக வீடியோ மேக் பண்ணி போகிறேன். அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பெல் ஐக்கான்லேயும் ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுறேன் டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பற்றின அப்டேட்டான நியூஸ் உங்களுக்கும் வரும். இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த ஜட்மெண்ட்டில் ஒரு 6 பாயிண்ட் வந்து இங்கிலீஷில் வந்து ரொம்ப போல்டாக கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த 6 பாயிண்ட்டுமே வந்து தமிழ் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இதை பார்த்துக்கோங்க. இப்போ இது வந்து நான் ஷார்ட்டாக சொல்கிறேன். இப்போ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கொஸ்டின் நம்பர் 6க்கு தேர்வு எழுதின அனைத்து மாணவர்களுக்குமே வந்து மதிப்பெண் வந்து வழங்கணும் அப்படின்னு உத்தரவிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 7க்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, யாரெல்லாம் வந்து கேஸ் ஃபைல் பண்ணாங்களோ மனுதாரர்களுக்கு மட்டும்தான் இந்த கேள்விக்கு வந்து மார்க் வழங்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 6 வந்து எல்லாருக்கும், 7 வந்து யாரெல்லாம் கேஸ் போட்டிருக்காங்க அந்த மனுதாரர்களுக்கு மட்டும்தான் வந்து 7க்கு வந்து கொடுக்க போகிறாங்க. எதுக்கு அப்படி பண்ணுறாங்க அப்படின்றதையுமே வந்து காரணத்தோடு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 பார்த்தோன்னா, இந்த கொஸ்டினுக்கு தேர்வு எழுதிய அனைத்து தேர்வாளர்களுக்கும் மதிப்பு வழங்குமாறு உத்தரவிடப்படுகிறது. இதுதான் வந்து கொஸ்டின் நம்பர் 13. இதெல்லாம் நான் வந்து எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக சொல்கிறேன்னா, ஆல்ரெடி இந்த வீடியோலையுமே வந்து நான் அதை தான் வந்து ப்ரீவியஸாகவே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிட்டேன். ஸோ இந்த வீடியோவில் நான் சொன்னது உங்களுக்கு ஏதாவது புரியலன்னா ரிட்டனுமே அது எதுலேருந்து நான் சொல்கிறது புரியலையோ அதை கேட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரியும். அப்படியும் புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த பாயிண்டில் கொஸ்டின் நம்பர் 31 வந்து எல்லாருக்குமே மார்க் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் வந்து கொஸ்டின் நம்பர் 52ல் யாரெல்லாம் சி ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ அவங்க எல்லாருக்கும் மார்க் கொடுத்துருக்காங்க. இவ்வளோ தான் இது வந்து தமிழில் வந்து கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட் வந்து 6th பாயிண்ட்டாக கொடுத்துருந்தாங்களா, அதையுமே வந்து தமிழில் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். மேற்கண்ட உத்தரவுகளின் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கும் செயல்முறையை நிறைவு செய்து புதிய தேர்வு பட்டியலை வெளியிட்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் அங்கே கொடுத்துருந்தாங்க, ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ரிசல்ட் அறிவிக்கணும் தேர்வு. இதுலேயும் தமிழே தான் கொடுத்துருக்காங்க, புதிய தேர்வு பட்டியலை ரிலீஸ் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை ரிட்டனும் ஃப்ரெஷ்ஷாக ரிலீஸ் பண்ணுவாங்க. அதனால நீங்கள் யாருமே ஆல்ரெடி ரிசல்ட் வந்திருக்க யாருக்குமே வந்து பாதிப்பு எதுவும் ஏற்பட போகிறது கிடையாது. ஆனால் ஃபிசிக்கல் தான் என்ன ஆக போகுது அப்படின்றத வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி தான் முடிவு பண்ணணும். ரீஃபிசிக்கல் வைப்பாங்களா, அப்படி இல்லைனா இப்போ யாரெல்லாம் புதுசாக கட் ஆஃப்குள்ளே வராங்களோ அவங்களுக்கு ஃபிசிக்கல் வைக்க போகிறாங்களா, இது எல்லாமே வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி முடிவு பண்ணிக்கும். இப்போ இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு என்ன கேஸ் வந்து ஃபைல் பண்ணியிருந்தாங்க, அதுக்கு என்ன ஜட்ஜ்மெண்ட் வந்திருக்கு, ஜட்ஜ்மெண்ட் படி எந்தெந்த கொஷனுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு, அதில் யாருக்கு எந்த கொஷனில் மார்க் தருவாங்க, ஒவ்வொரு கொஷன்லையும் கிடைக்கிற அந்த 0.5 மார்க்னால கட் ஆஃபில் ஒவ்வொரு மார்க் வந்து கூட போகுது. அதனால சில கேண்டிடேட்ஸ் பார்டரில் இருக்க கேண்டிடேட்ஸ் வந்து உள்ளே வர போகிறாங்க. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இன்னும் உங்களுக்கு டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமை பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுனாலும் சரி, அல்லது இந்த கோர்ட்டுக்கான ஜட்ஜ்மெண்ட் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும்னாலும் சரி, அல்லது இந்த ஜட்ஜ்மெண்ட் பிடிஎஃபை தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் அப்படின்னு ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, நான் ரிப்ளை பண்ணுறேன். இது கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது டிஎன்யூஎஸ்ஆர்பி பிசி எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு ஃபிசிக்கலும் முடிச்சுட்டு பார்டரில் வந்து ஃபிசிக்கல் முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு ஓவரால் ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவங்களுக்கு இந்த ஷாக்கிங்கான நியூஸை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேர் வந்து பார்டர் மார்க்கில் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் போனவங்களும் இருப்பாங்க, அவங்களுக்குமே இதை சொல்லுங்கள். ஏன்னா இப்போ புதுசாக யாராவது இந்த 3 மார்க்னால அல்லது அந்த 5 மார்க்னால உள்ளே வர்றாங்கன்னா அவங்க தான் பார்டர் மார்க்கில் இருப்பாங்களோ தவிர்த்துட்டு ஆல்ரெடி பார்டர் மார்க்கில் இருக்கவங்க நீங்கள் சேஃப் கேட்டகரியில் போயிடுவீங்க. ஸோ அதை மாதிரி யாராவது பார்டர் மார்க்கில் வந்து கிளியர் பண்ணவங்க யாராவது உங்களுக்கு தெரியும்னா அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷனை வந்து ஷேர் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோவுமே ஷேர் பண்ணி இந்த அப்டேட்டான நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களுக்கும் சொல்லுங்கள். கூடவே டிஎன்யூஎஸ்ஆர்பிக்கான அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லிக்கோங்க. தேங்க்யூ.